Hello friends, welcome to our channel Mr.Jabastin. நம்ம சேனல் ரெகுலராக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கீவேர்ட் ரிசர்ச் எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நிறைய பேட் டூல்ஸ் இருக்குது. பட் இன்னைக்கு தேதிக்கு ஃப்ரீயாக இருக்க ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய டூல்ஸை வச்சு எப்படி கீவேர்ட் ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்றத அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி கீவேர்ட் ரிசர்ச் ஒரு ஃப்ரீ டூல் பார்த்திங்கன்னா கூகுள் கீவேர்ட் பிளானர் இருக்குது. அதை வச்சு நம்ம கீவேர்ட் பிளான் பண்ணலாம். என்ன மாதிரி டூல்ஸ் என்ன மாதிரி கீவேர்ட்ஸ் நமக்கு கரெக்டாக செட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களோட கிளைண்ட்டுக்கோ இல்லை நீங்கள் உங்கள் ஓன் பிஸ்னஸ்க்கே கூட நீங்கள் கீவேர்ட் ரிசர்ச் பண்ண வந்திருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சாரீ ரீசேல் பண்ணுற ஒரு செல்லர், ஓகேவா? ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஓன் வெப்சைட் இருக்குது. அதுக்காக கீவேர்ட் ரிசர்ச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பர்பஸ் ஆஃப் கீவேர்ட் ரிசர்ச், எதுக்காக நம்ம கீவேர்ட் ரிசர்ச் பண்ணணும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆர்கானிக்காகவும் சரி பேட் பண்ணியும் சரி நம்ம வெப்சைட்டுக்கு டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு கீவேர்ட் ரிசர்ச் கரெக்டாக பண்ணி ஆகணும். கரெக்டுன்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஏன் ஆர்கானிக் அப்படின்ற விஷயத்தை நோட் பண்ணுறேன்னா, உங்களோட வெப்சைட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், சாஃப்ட் சில்க் சாரீ ஆன்லைன் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்பான்சர்டு. கீழே அப்படியே வந்தீங்கன்னா ஜெயச்சந்திரன், பாலம் சில்க்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ சமௌண்ட் லைக் கொஞ்சம் ஓரளவுக்கு என்ன சொல்கிறது, ஓகே இந்த ப்ராடக்ட் எப்படி விஜயலக்ஷ்மி சில்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட் அவங்க பண்ணியிருக்காங்க. பட் இதில் எங்கே அந்த கீவேர்ட் மேஜர் ரோல் போயிருந்தா ரெண்டு விதமாக சொல்லலாம். ஒன்று ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன், இன்னொன்று ஆஃப் பேஜ் ஆப்டிமைசேஷன். ஸோ ஆன் பேஜ் ஆப்டிமைசேஷன் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஐ மீன் வெப்சைட்டோட ஃப்ரண்ட் எண்ட்லேயே கூட சில விஷயங்கள் தெரியும். ஸோ சாஃப்ட் சில்க் சாரீ ஆன்லைன் சர்ச் பண்ணியாச்சு, நிறைய ரிசல்ட் கிடைக்குது. ஸோ அதில் நம்ம ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், ஓகே இங்கே எடுத்துலாமே நல்லி சில்க்ஸ், ஓகேவா? இப்போ நான் சாஃப்ட் சில்க் சாரின்னு சர்ச் பண்ண உடனே நல்லி.com அப்படின்ற ஒரு யூஆர்எலுக்கு நான் ரீடைரக்ட் பண்ணாமல் கரெக்டாக அவங்களோட கேட்டகரி பேஸ்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் நல்லி.com/women/saree/soft silk. அதாவது இவங்ககிட்ட நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ அதில் அந்த கேட்டகரியில் விமன் அப்படின்ற ஜெண்டர் கேட்டகரியில் அந்த விமன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டாப்ஸு, ஜீன்ஸு, வின்னர் வியர்ஸ் என்னமோ இருக்கும். அதில் saree/soft silk. அப்போது இந்த நான் கொடுத்துருக்க கீவேர்ட் சாஃப்ட் சில்க் சாரீ அப்படின்ற கீவேர்டை இந்த பர்டிகுலர் பேஜில் அவங்க கொடுத்துருக்காங்க நிறைய இடத்துல. அப்படின்றதுனால மட்டும்தான் ஆர்கானிக்காக இண்டெக்ஸ் ஆகுது. ஸோ சிம்பிளாக உங்களுக்கு முடிச்சிடுறேன். இந்த பார்த்தீங்கன்னா யூஆர்எல்ல பாருங்கள், சாஃப்ட் சில்க்னு இருக்கா, இந்த இடத்துல சாஃப்ட் சில்க்னு இருக்கா. ஸோ நீங்கள் நல்லா ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாப்புலர் சர்ச்னு சொல்லிட்டு இன்டர்லிங்க் கொடுத்தாலும் அது கூட கிட்டத்தட்ட ஒரு கீவேர்ட் மாதிரியே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ரொம்ப இப்போ நீங்கள் ரைட்டில் கொடுத்து இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் ஒன்று வரும். இப்போ இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கீவேர்ட்ஸ் அங்கங்கே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் கொடுத்து மெட்டா நேம் டைட்டில் சாஃப்ட் சில்க் சாரீஸ், சாஃப்ட் சில்க் ஷாப்ஸ் ஃபார் சாஃப்ட் சில்க் சாரீஸ், இந்த மாதிரி கீவேர்ட்லாம் அவங்க ப்ராப்பராக இண்டெக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் கொடுத்தபோது நிறைய இடத்துல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம ஏன் ப்ராடக்ட் ரிசர்ச், ஐ மீன் எப்படி இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி வெப்சைட்டில் நம்ம ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணுறதுக்கு ப்ராடக்ட் ரிசர்ச் முக்கியமோ, அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஒரு ஓன் வெப்சைட் கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி கீவேர்ட் ரிசர்ச்லாம் முக்கியம். இப்போ நான் சொன்னது ஆர்கானிக், அதாவது எஸ்இஓக்காக நம்ம கீவேர்ட் ரிசர்ச் பண்ணோம். இது இந்த கீவேர்ட்ஸை நீங்கள் அமேசானில் பிபிசி கேம்பெயின்க்கோ, டிஸ்பிளே கேம்பெயின்க்கோ இந்த மாதிரி விஷயத்தை கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ கீவேர்ட் ரிசர்ச் பர்பஸ் என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ அந்த டூலை வச்சு எப்படி கீவேர்ட் ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக உங்களோட கூகுள் ஆட்ஸ் செக்ஷனில் போய்ட்டு டூல்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் போய்ட்டு கீவேர்ட் பிளானிங்கில் கீவேர்ட் பிளானர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று டிஸ்கவர் நியூ கீவேர்ட்ஸு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கெட் சர்ச் வால்யூம்ஸ். அதாவது இப்போ நான் என்கிட்ட ஒரு கீவேர்ட் இருக்குது, அதுக்கு மந்த்லி எவ்வளோ சர்ச்சஸ் இருக்குது, இயர்லி எவ்வளோ சர்ச்சஸ் இருக்குது, அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும்னா ரெண்டாவது செக்ஷன் சர்ச் வால்யூம்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு கீவேர்டு ஐடியாஸ் தான் வேணும்னா நீங்கள் டிஸ்கவர் நியூ கீவேர்ட் கொடுத்துங்க. இப்போது நான் சாஃப்ட் சில்க் சாரீ செல் பண்ண போகிறேன். ஸோ அப்படி அந்த ப்ராடக்டாக அந்த ஒரு ப்ராடக்ட் பேஜுக்காக நான் ரிசர்ச் பண்ண வந்திருக்கேன்னா சாஃப்ட் சில்க் சாரீ அப்படின்னு கொடுத்துட்டு கெட் ரிசல்ட் கொடுக்குறேன். ஸோ இதில் சர்ச் வால்யூம்ஸும் வந்துடும், அதுக்கு ரிலேட்டடான ஐடியாஸும் வரும். இப்போ பாருங்கள், சாஃப்ட் சில்க் சாரீ அப்படின்ற கீவேர்டுக்கு ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 1,10,000 பேர் சர்ச் பண்ணுறாங்க ஒரு மாதத்துக்கு. சாஃப்ட் சில்க் சாரீஸ் ஆன்லைன். ஸோ இப்போ ரெண்டு இதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? சாஃப்ட் சில்க் சாரீ இருக்குது, சாஃப்ட் சில்க் சாரீ ஆன்லைன். அதாவது எப்போவுமே ஒரு கன்சியூமர் அவங்களோட மைண்டில் என்ன இருக்குது, அவங்க சர்ச் பண்ணுறாங்கன்ற பொறுத்து தான் நம்ம கீவேர்ட்ஸ் ரிசர்ச் பண்ணோம். என்னோடய ப்ராடக்ட் இதுதான் பேர், இதுதான் கீவேர்ட் நம்ம டிக்ளேர் பண்ண முடியாது 100%, ஓகேவா? ஸோ இதை நிறைய இடத்துல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போ வந்தவாசின்னு ஒரு ஊர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதை நீங்கள் கவர்மெண்ட் கெசட்டில் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா வேண்டி வாஷன் இருக்கும், ஓகேவா? பட் அந்த ஊர் மக்கள் அந்த ஒரு ஊருக்கு என்ன கீவேர்ட் கொடுத்துருக்காங்கன்னா வந்தவாசி, ஓகேவா? உங்களோட பொருட்களுக்கு நீங்கள் என்ன வேணால் நேம் கொடுக்கலாம்.
கீவேர்ட் கன்சூமர்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்ற ஐடியாஸ் இங்கே தான் இருக்க முடியும். ஸோ யூஸ் பாருங்கள், சில இடத்துல ரொம்ப தின்னாக ஒரு சேஞ்சஸ் இருக்கும். ஒரு 2 கீவேர்ட் ரிலேட் பண்ணும்போது 2 ஒரே மாதிரி இருக்கும். சாஃப்ட் சில்க் சாரின்ற ஒரு கீவேர்டு, சாஃப்ட் சில்க் சாரீஸ் அப்படின்ற ஒரு கீவேர்டு. ஸோ 2 ஒரு சின்ன ஒரு எஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா போகிறதுனால கன்சூமர்ஸே நம்பர் ஆஃப் கன்சூமர்ஸ் வந்து மாறுவாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ இப்போது சாஃப்ட் சில்க் சாரீஸ் ரிலேட்டடாக சாஃப்ட் சில்க் சாரீஸ் ஆன்லைன், சாஃப்ட் பியூர் காட்டன் சாரீஸு. ஸோ இது வந்து நமக்கு ரிலேட்டடாக இல்லாத கீவேர்ட்ஸும் வரும்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்டுன்ற வார்த்தையை நோக்கி என்னென்ன வருமோ அதெல்லாம் வரும். அதுக்காக தான் நம்ம தேவைയുള്ള கீவேர்ட் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். எப்படி செலக்ட் பண்ணணும்னா, சாஃப்ட் சில்க் சாரீஸ் நம்ம கொடுத்தது, சாஃப்ட் சில்க் சாரீஸ் ஆன்லைன். ஸோ பியூர் காட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ சாஃப்ட்டு ஆனால் காட்டன், உங்களோட சாஃப்ட் சில்க் சாரீ வந்து ஒரு காட்டன் கலந்து வருதுன்னா நீங்கள் செலக்ட் பண்ணலாம், இல்லைனா விட்டுருங்க. சாஃப்ட் சில்க் சாரீஸ் ஆன்லைன் ஷாப்பிங், பெஸ்ட்டு சாஃப்ட் சில்க் சாரீஸ் ஆன்லைன். பார்த்தீங்கன்னா நான் சொன்னல சுற்றி வந்துகிட்டு இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். பியூர் சாஃப்ட் சில்க் சாரீஸ். ஸோ இப்போ என்னென்னா சில பிராண்டட் எதுவும் வருது, அதை நம்ம யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா அவங்களோட இன்டென்ஷன் வந்து நான் போத்தீஸை நோக்கி போகிறேன், போத்தீஸில் தான் நான் எடுப்பேன் உங்களை கன்வின்ஸ் பண்ணி எடுத்து வரது வேஸ்ட்டு. நமக்கு எப்பவுமே ஜென்ரல் கஸ்டமர்ஸ் என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணுறாங்களோ அதை மட்டும் நம்ம மார்க் பண்ணால் போதும். சாஃப்ட் சில்க் சாரீஸ் பிலோ 1000, சாஃப்ட் சில்க் சாரீஸ் அமேசான்றதை விட்டுருங்க, ஏன்னா அமேசான் போர்ட்டல் அப்படின்ற ஒரு பிராண்டை நோக்கி போகிறாங்க. ஸோ இதில் வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது சார், நிறைய பிராண்டடு அதுன்னு இருக்குது, அதை ரிஜெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பிராண்டட் நான் பிராண்டடில் போத்தீஸு, நல்லி, ஆர்எம்கேவி, சென்னை சில்க்ஸு, துளசி சில்க்ஸு, குமரன், பாம், சுந்தரி சில்க்ஸு, சரவணா ஸ்டோர்ஸு, அமேசானு, ஃப்ளிப்கார்ட்டு, அப்புறம் பிராண்ட் எல்லாத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி கீவேர்ட் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ கரெக்டாக காட்டும். செமி சாஃப்ட் சில்க் சாரீஸு, ஓகேவா. ஸோ சாஃப்ட் சில்க்ஸ் பட்டு சாரீஸு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கீவேர்ட் உங்களுக்கு தேவையான கீவேர்ட் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ப்ராடக்ட்டுக்கு அது ரேட் ஆகுதான்னு ஒரு வாட்டி உங்கள் மைண்டில் அசம்ஷன் ஆனதுக்கப்புறமா இந்த இடத்துல CSV ஃபைலாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டவுன்லோட் பண்ண CSV ஃபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எக்ஸல் ஷீட்டில் ஓப்பன் ஆகும், ஓகேவா. ஸோ அதில் நான் ஓரளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், எம்டி ஸ்பேஸ்லாம் விட்டுட்டு. ஸோ இந்த ஆவரேஜ் மந்த்லி சர்ச் பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட் சில்க் சாரீஸ்க்கு ஆவரேஜ் மந்த்லி சர்ச் வந்து 1,10,000 பேர் ஒரு மாதத்துக்கு சர்ச் பண்ணுறாங்க. அது என்ன ஆவரேஜ் மந்த்லி சர்ச்னா, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நவம்பர் மாதம் 2022 1,65,000 பேர் சர்ச் பண்ணிருக்காங்க. டிசம்பர் மாதம் 2022 1,35,000 பேர் சர்ச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி 12ஆல் டிவைட் பண்ணால் ஒரு ஆவரேஜ் கிடைக்கலாம். அதுதான் அந்த ஆவரேஜ் மந்த்லி சர்ச்சுக்கான ரிசல்ட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சில மந்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான சர்ச் இருக்கும். ஏன்னா இப்போ நவம்பர் மந்த்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபெஸ்டிவல் சீசன் சொல்லுவாங்க. ஜான்வரிலையும் கூட ஓரளவு இருக்கும். பட் மற்றதுன்னு பார்த்தீங்கன்னா மற்ற மந்தில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் ஆவரேஜாகவே நம்ம எடுத்துப்போம். ஸோ இப்போ இதில் ஆவரேஜ் மந்த்லி சர்ச்சில் ரைட் கிளிக் கொடுத்து ஷார்ட் பை லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் கொடுக்குறேன். இது ஏன் அப்படி கொடுக்குறேன்னா, இப்போ அதிகமான சர்ச்சஸ் எல்லாமே இங்கே அப்படியே டாப் லிஸ்ட்டில். சாஃப்ட் சில்க் சாரின்ற கீவேர்டுக்கு 1,10,000, சாஃப்ட் சில்க் சாரீஸ் ஆன்லைன் இருக்குது 12,100 சர்ச்சஸ் இருக்குது. மாடர்ன் சாஃப்ட் சில்க் சாரீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 9,900 சர்ச்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னென்னா மந்த்லி சர்ச் அதிகமாக இருக்குன்னா அதுக்கு வந்து நிறைய டிமாண்ட்ஸ் இருக்குது. அந்த கீவேர்டுக்கு மோஸ்ட் காம்படிஷன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த காம்படிஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஹைன்னு சொல்லிட்டு. பட் இதில் நாங்கள் வந்து PPC கேம்பெயின் ரன் பண்ணுறதுக்கு வேறு மாதிரி ரிசர்ச் பண்ணுவோம், SEO பண்ணுறதுக்கு வேறு மாதிரி ரிசர்ச் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கீவேர்டு எடுத்துக்கோங்க, லோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோன்ற கீவேர்டு. பட் ஆனால் வந்து சர்ச்சஸும் ஓரளவுக்கு டீசெண்டான சர்ச்சஸ் இருக்குது. இந்த கீவேர்டுக்கு காம்படிஷன் கம்மி, பட் ஆனால் வந்து நம்பர் ஆஃப் சர்ச்சஸ் ஓரளவுக்கு டீசெண்டான சர்ச். அப்போ இதை நம்ம PPC கேம்பெயினில் யூஸ் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு CPC வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து அந்த கீவேர்டை யூஸ் பண்ணி சர்ச் பண்ணி கிளிக் பண்ணி நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வரதுக்கான காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். இதே சாஃப்ட் சில்க் சாரின்ற கீவேர்டை நான் டார்கெட் பண்ணி PPC கேம்பெயின் ரன் பண்ணேன்னா எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க டாப் பேஜுக்கு வரதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிளிக்கு 8 ரூபாயில் ஆரம்பித்து 17 ரூபா அந்த மாதிரிலாம் கொண்டு வராங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி எனக்கு காம்படிஷனும் வந்து கம்மியாக இருக்கணும், டிமாண்ட்ஸும் அதிகமாக இருக்கிற மாதிரி கீவேர்ட் தான் நான் PPCக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம ஆப்டிமைஸ் பண்ணி பார்க்கறதுனால என்ன ஆகும்னா, ஓரளவுக்கு நம்ம PPCக்கும் ஆர்கானிக்கும் தனித்தனியாக நம்ம கேட்டகரைஸ் பண்ணி கீவேர்ட்ஸ் எடுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில கீவேர்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஓரளவுக்கு எடுத்துட்டோம். மினிமம் நம்ம ஒரு பர்டிகுலர் கீவேர்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2,000 சர்ச் தான் இருக்கணும். அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம ஓரளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் இதில் நான் வந்து PPC கேம்பெயின் எடுக்கணும், அது தனியாக நீங்கள் ஒரு எக்ஸல் ஷீட் போட்டு நோட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஹைலி காம்படிட்டிவ் கீவேர்ட்ஸ். அட் த சேம் டைம் வந்து எனக்கு அது யூஸ் பண்ணி ஆகணுன்ற இடத்துல அது வந்து SEOக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ கீவேர்ட் ரிசர்ச் பார்த்துருப்பீங்க. ஸோ பர்பஸும் நான் சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு பேசிக் லெவல் தான். இதுக்கு அடுத்த லெவலில் தான் வந்து இன்னமும் ஆப்டிமைசேஷன்ற ஒரு இது ஸ்டேஜஸ் போகும்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நேரம் பார்த்துருப்பீங்க ஒரு கீவேர்ட் ரிசர்ச் ப்ராப்பராக எப்படி பண்ணுன்ட்டு. பே டூலில் இருக்க அக்யூரசி லெவல் இந்த இடத்துல இல்லைனா கூட ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும். பட் இந்த கூகுள் பிபிசி மாதிரி கேம்பெயின்ஸ் ரன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கீவேர்ட் ரிசர்ச் யூஸ் ஆகும். பட் எஸ்இஓ பேஸ்டு காம்படிட்டிவ் ரிசர்ச்லாம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக செம்ரஷ், ஊபர் சர்ச் இந்த மாதிரி டூல்ஸ் இருக்குது. பட் அது எல்லாமே வந்து பேட் டூல்ஸ், இது தான் ஃப்ரீ டூல்ஸ். பட் பேட் டூல்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அது எல்லாமே அப்கமிங் வீடியோஸ்லாம் நான் வந்து ட்விட்டரில் போஸ்ட் பண்ணுறேன். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.